ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரங்க. என்னுடைய மனைவி வழக்கம் போல் ஹேர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. கொரியர் போட தனியாக போகிறேன்ட்டு என் மனைவியே பேச்சு தண்ணி கூப்பிட்டது குத்தமாங்க. தலைவலிக்குன்னு படுத்திருந்தோன்னா நான் தாங்க கம்பல் பண்ணி கூப்பிட்டேன். ஃபஸ்ட்டு 2 டைம் கூப்பிட்டேன், வரலன்ட்டாங்க. இன்னொரு டைம் நான் கூப்பிட்றதுக்குள்ளே என்ன நினச்சாலும் தெரியல, அவளே ரெடி ஆகிட்டாங்க. சரின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு எஸ்டி கொரியரில் போய் கொரியர் போட்டேங்க. உடனே வண்டி ஸ்டார்ட் பண்ண சொன்னான். சரின்ட்டு வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. இந்த வீதி அந்த வீதின்னு சுற்றி கடைசியாக துணி கடைக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்து கேட்டால் நைட்டு வேணும்னு சொல்லிட்டா. சரின்ட்டு 2 நைட்டு எடுத்து சொல்லிட்டேன். அதோட ஒன்று பார்த்தா லைட்டாக பிரியாணி கடைக்கு வண்டி விட சொல்லிட்டா. சரின்ட்டு நானும் கூட்டிட்டு போயிட்டேன். 3 பார்சல் பிரியாணின்னு சொன்னான். 3 பார்சல்னு சொன்னோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சரி பிரியாணியோட விடுவோன்னு பார்த்தா சிக்கனும் சேர்த்து வாங்கிட்டா. பேச்சு தண்ணி கூட்டத்துக்கு எனக்கு 1000 ரூபா தண்டை வச்சுட்டாங்க. பிரியாணிக்கு பில்லை கட்டிட்டுங்க வண்டி எங்கேயும் நிறுத்தாமல் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வண்டியில் வரும்போது ஒரு பிட்டை போட்டால் பாருங்கள், அதை தான் என்னால் தாங்கவே முடியலைங்க. ஏங்க இது எனக்காக வாங்கினா எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்காக தான் வாங்கணும்னு சொன்னாங்க. அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேங்க.